இலங்கையில் நடந்த போர்க்குற்ற விவகாரத்தில் இந்தியா தொடர்ந்து மௌனம் காப்பது வருத்தம் அளிப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் பங்கேற்க ஜெனீவா சென்றுள்ள அவர் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்தியா உரிய நேரத்தில் உரிய முடிவெடுப்பதாக கூறியிருப்பதாகவும் எப்போது என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என தெரியவில்லை என்றும் கூறியிருக்கிறார். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஒரு மணி நேரம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை இல்லை. இங்க ஏதோ ஒரு தீர்மானம் நடக்குது, நீங்க செஞ்சுட்டு போங்க, நாங்க இப்படிதான் இருக்க போறோம். வெங்கையா நாயுடு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்போம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நேரம், என்ன முடிவு, எப்போ, என்ன முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. ஆக இதுல என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு கவலை என்னன்னா, ஐநா மன்றத்தில் உள்ள மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி இதுல போர்க்குற்றம், இனப்படுகொலை எல்லாம் நடந்திருக்கு, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குன்னு தெளிவா வெளிப்படையான ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த அறிக்கையை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இலங்கை அரசே ஆமா நாங்க போர்க்குற்றம் செஞ்சிருக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகும் இந்தியா மௌனமா இருப்பதுதான் எங்களால் தாங்க முடியவில்லை. இது தவறான ஒரு போக்கு. இது